Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வாங்க தம்பி, யாரை வச்சு பண்ண போறீங்க? நாங்களே பண்ணிக்கிறோண்ணே. நீங்க லைன் பாருங்க, வயலுகளை அனுப்பிவிடுறேன், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சரிங்கண்ணே. தம்பி, நாளை அப்படின்னா உங்க கழுத்து அறுத்தா கூட என் பேர் வெளியே வரக்கூடாது. அதெல்லாம் வராதுண்ணே. எப்போ பண்ணலாம்? நாளைக்கே பண்ணலாண்ணே. தேவர் ஜெயந்தி முடியட்டும், சொல்லிவிடுறேன். சரிண்ணே, அப்போ நாங்கள் கிளம்புறோண்ணே. பார்த்து போயிட்டோம். சரிண்ணே. சப்பானி, அவங்க மிஸ் பண்ணாலும் நீங்க பண்ணணும். சீமையிலே எங்க தெய்வம் தான் வாழுதுங்க. தேவரையா பேர சொன்னா மணங்குமுங்க, அஞ்சாத சிங்கமுங்க, அவர் மிஞ்சத்தான் யாருங்க. தேவரையா நடந்து வந்தா தெருவெல்லாம் ஊர்வலங்க. இல்லை என்று சொன்னதில்லை ஐயா, மனசு ஆதாயந்தா. எக்குல மக்களுக்கும் முக்குலம் கொடுத்த சொத்து. தேவரையா பேர சொன்னா தேசமெல்லாம் எழுந்து நிற்கும். வெற்றி கட்டும் சூரியடா, சிவபெருமான் ஜாதியடா, அவருல நாங்க பாதியடா.
இந்த பூமி பார்க்கல மக்களுக்கு வாழ்ந்தவர் எங்க சொன்னால போதும் வீரம் தல தூக்குண்டா நீதி இவரை பார்த்தாலே மண்ணில் எழுந்து நிற்குமடா கைய கட்டி எப்போதும் எழுந்ததில்லடா கனவில் கூட தேவர் போய் சொன்னதில்லடா அரசாண்ட பரம்பரடா ஆள போகும் தலைமுறைடா தேவரையா போட்டு தந்த பாதை இல்ல போறோம் போறோம் வீரத்துல வெங்கையடா கட்டி கட்டும் சூரியன்டா சிவபெருமான் காந்தியடா அவருல நாங்க பாடியடா வாழ்த்தி கும்மி கொட்டுங்கடி தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே கூலி கொடி ஏந்தி வரும் சிங்கங்கள பாருங்கடி சின்ன மருது பெரிய மருது கதைய சொல்லி கும்மிங்கடி வேலை நாச்சி அத்தாளுக்கு வீர வணக்கம் சொல்லுங்கடி தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே எதுக்குடா பீச்சர் எதுக்குடா தேவரைய பேச்சுடா கேள்வி அடங்கும் மூச்சுடா பட்டத்து யானடா நாங்க அவசேனடா எதுக்குறவ யாருடா எதிர நில்லு பாருடா புயலும் இவரை பார்த்தாலே காலில் விழுந்து வணங்குமடா ஐயா பாதம் பட்டதால மதுரை மானம் காத்ததடா சுத்தமான முத்தருனா தேவரையாதா தாடி இல்லா சித்தருனா தேவரையாதா அள்ளி தந்த ஆண்டவரு அனைவருக்கும் நல்லவரு பிள்ளை மனம் உள்ளவர் எதிலும் அவர் வல்லவரு வீரத்தில வெங்கையடா வெட்டி கட்டும் சூரியடா சிவபெருமான் ஜாதியடா அவருல நாங்க பாதியடா தென்னாட்டு சீமையில எங்க தெய்வம் தான் வாழுதுங்க தேவரையா பேர சொன்னா வணங்குங்க இல்லை என்று சொன்னதில்ல ஐயா மனசு ஆதாயம்தான் எக்குல மக்களுக்கும் குல கொடுத்த சொத்து தேவரையா பேர சொன்னா தேசமெல்லாம் எழுந்து நிற்கும் வீரத்தில வெங்கையடா வெட்டி கட்டும் சூரியன்டா சிவபெருமான் சாந்தியடா அவரில நாங்க பாதியடா மாப்பிள்ள உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமியா. சொல்லுங்கம்மா.
அதாவது மாப்பிள்ள, நான் ஏதோ தெரியாமல் கோபத்தில் பேசிட்டேன். அதுக்காக நீ என்கிட்ட முறைச்சிக்கலாமா? நான் எங்க பேசாமல் போய்க்கிறீங்க. மாப்பிள்ள, சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை வரலாம். ஏலே மகனே எங்க போற? ஏன் தங்க மகனே எங்க போற? ஊரு கண்ணு பட்டுருச்சே, ஓ உசரோ போயிருச்சே. செல்லமா பிறந்தவனே நீ செதஞ்சு போனையடா, தங்கமா வளர்ந்தவனே நீ மறைஞ்சு போனையடா. ஊர் கூடி தேரிழுக்க போனமா போறையடா. சித்தரும்பு கடிச்சாலே மூச்சு முட்டை நீ அழுவ, வெட்டருவ வெட்டையில எப்படித்தான் நீ துடிச்ச? தாய்பால் நான் கொடுத்தேன் மகனே, நீ குடிச்ச ரத்தமா சிந்திருச்சே செல்ல மகனே. வாழ வந்த குல விளக்க ஒத்தையில விட்டு புட்டு, 4 பேரை சுமக்க வச்சு பாடையில போறையடா
மகனே நீ வாங்கி வந்த வர இதுதானா நீ வாங்கி வந்த வர இதுதானா நீ வாங்கி வந்த வர இதுதானா தாலி அறுக்க காரணமோ அவன் தலைய அறுத்து இந்த ஊர் மந்தையில போட்டுட்டு தான் தாலி அறுக்க விடுவேன். இது என் பசுமன் சத்தியம்.
தம்பி. 2 நாள்ல எப்படி நான் அவனை புடிச்சு போடுவேன்? கஸ்டடியை வச்சு அவனை நம்ம காலி பண்ணி போடுவான். போலீஸ்காரா, என் மக வாழ்க்கையை கெடுத்தவனே என்ன பண்ணணும்னு என் மக்களுக்கு தெரியும். உன் ஜோலிய பாத்துக்கிட்டு போடா. ஏய் ஆத்தா, உனக்கு என்ன? நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சுன்னா போலீஸ் கேஸ் யார் அலையிறது? வணக்கமெல்லாம் இருக்கட்டும். இந்த பக்கம் என்ன சொல்லியா வந்தா? சிங்கத்தை பாக்கணும். சிங்கத்தையா? சிங்கராசனே. எந்த ஊரு? பொட்டல் போட்டினே. பேரு? நேத்தேவனே. இரு வாரேன். வாயா பங்காளி, எப்படியா இருக்க? அவன் கையில மட்டும் சிக்கிறாதியா? சரி பங்காளி, நான் கிளம்புறேன். முன்னாடி போயிட்டு வரேன். பங்காளி பங்காளி, சூதான மாதிரியா? என்ன சொல்றான் தெரியுதாடா? எங்களை வந்து அடிச்சு வேட்டி விட்டுலாம்டா. வருவாண்டா உன் புரிச்ச வேறத்தாத உன் கழுத்தா போட மாட்டானா? யாருக்கும் தெரியாதுல்ல? அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுண்ணே. சரி, தெரியாம பாத்துங்க. சரிண்ணே. வா தம்பி. வாங்கண்ணே. உட்காருங்க தம்பி. தம்பி, இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா உடம்புல உசுறு தங்காது. நான் வக்கீல பார்த்து பேசிட்டேன். நாளைக்கு காலைல போய் திண்டுக்கல் ஊர்ல சண்டை ஆயிடுவேன். ஏய் சப்பானி, கூட்டு போறது உன் பொறுப்பு தான். பார்த்து பத்திரமா கூட்டு போனோம். சரியா? சரிண்ணே. நீ எப்படியா காப்பாத்திருக்கண்ணே. அவன் இங்கதானே எங்கேயோ இருக்கான். வெளியேறதுக்குள்ள பணமாக்கணும்.
எங்க இருந்தாலும் விட மாட்டோம்டா. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. என்ன ஆச்சு? அடிபட்டுருக்கனே. வண்டியில ஏத்தியா? பாத்து ஏத்தியா? வாப்பா வாப்பா, பாத்து வாப்பா. ஏய், நீ போய் அந்த ரூம்ல இருக்கியா? சீக்கிரமா போய் ஏறியா? சரிண்ணே. என்னையா பிரச்சனை? காலெல்லாம் ரத்தமா இருக்கு. இந்தா, தண்ணி குடி. போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற தம்பி? என்னையா பிரச்சனை உனக்கு? தம்பி அழுகாத, விஷயத்த சொல்லியா. என்னையாச்சு சொல்லியா, சொல்லியா. என்ன சுருட்டு குத்து அப்படி குத்தாடா குத்துனீங்க கொலகாரங்களா? நீங்க குத்துல கோட்டே கிழிஞ்சு போச்சுடா. ஏ மாம்சே சும்மாவா? தங்கம் பிறந்தாலே ஒரு கொட்டு கூட கிளினா எப்படி? உண்மைதான்டா மாப்பிள்ள, தங்கம் பிறந்தனால நல்லா கிளின்னு கிழிச்சுட்டடா. தங்கம்ல சிங்கம்ல ஏண்டா பிறந்த நாள் அதுமா கோயில் குளம்னு போகாம இப்படி குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இப்ப தலை வலிக்குதுன்னா உட்காந்துருக்க.
ஏண்டா நீங்க தான் இப்படி வேலை விட்டு இல்லாம சுத்திக்கிட்டு திரிங்கன்னா அந்த கல்யாணம் முடிச்ச பையன் எதுக்குடா கூட்டி திரிங்க? அவன் பொண்டாட்டி விளக்க மத்தெடுத்து தெரு தெருவா சுத்திக்கிட்டு திர்றா. பரட்ட தலையா கருவேப்பிலை எருமாடு நின்றா. யாரு நாங்க கூட்டு போறோமாக்க? மாப்ள உசுலமணி நேரமாச்சு, சீக்கிரமா வந்துறியா? நீ வா, நீ வந்து பாருடா. ஏண்டா அவன் தான் உங்களை கூட்டிட்டு திர்றானா? கட்டி மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஓட வைக்கிற தெரு தெருவா கருவேப்பிலை நில்லுடா. எரும மாடு பாத்தியாடா எப்படி விரட்டுறானு? உன்னை விரட்டுறதுக்கு எவ வர போறாளோ? அவ எங்க விரட்டுறா, நான் தான் விரட்டிட்டு தருவேன். சொல்லுங்க சார். சார் சொல்லிட்டேன்ல, உச்சாத்தவனா நம்பிக்கை சார். உங்களுக்கு சேர வேண்டியதை எடுத்துங்க, மீதி நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்புறம் சார் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம். என் மகன் சிங்கத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நன்றி சார். ஏமா வரேங்க. என்னங்க? அந்த கவர் எடுத்துட்டு வாமா. டேய் அந்த கவரை வாங்கி போய் விஏ விட்ட கொடுத்துறா. சரி சரி. டேய் தோசை சுட்டுருக்கேன், சாப்பிட்டு போடா. நான் உசம்படி தான் போறேன், அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். பாருங்க சொன்னா கேக்குறான் அவன். வச்சாதவன் மகன்ல அப்படிதான் இருப்பேன். ஏ மையே வாயா வண்டியில போலாம். சொன்னேங்க அப்ப வெள்ளையாடுல கட்டாத வழக்க மரத்து விரட்டி வச்சு அடிப்பாண்டு நான் கேட்டேனா? ஏய் ராமா போய் குடி மேல ஓடிட போறேன். என்ன இதே போல பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் மாமன் ஆளுங்க போண்டியா சொன்ன விளங்கிரும். பரட்ட நில்லுடா. இப்படி சொல்லி போறியா? உனக்கு ராத்திரிக்கு இருக்குது பாடி கேட்காம போறியா? போடா போ. வணக்கம். வணக்கம்பா. மாயத்தேவா கட்ட கழட்டி விடுறா. அண்ணே எவ்வளவு நான் கொடுக்கணும்? 2 லட்சம் கொடுக்கணும் தம்பி. விருமா சரிண்ணே. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் கொடு. வாழ்க்கையில் ஆசுதான் போட பாருங்க. கை நீட்டி காசு வாங்கினது உன் தப்பு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். போய் கொடுத்துட்டு வா தம்பி. என்ன கோட்டச்சாமி, வட்டியும் முதலும் கரெக்டா இருக்கா?
உன் காசு உன்கிட்ட வந்துருச்சு. உன்னால அசிங்கப்பட்டு உயிரை விட்டால இவர் மக, அந்த புள்ள உசுர திருப்பி கொடு. முடியாதுல்ல 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 முடியாதுல்ல. கைய வெட்டின எனக்கு உன் கழுத்தை வெட்ட ஒரு நிமிஷம் ஆகாது. நீ ஒரு பாடம். இனிமே உன்னை பார்க்கிற எவனுமே காசுக்காக தப்பு பண்ணக்கூடாது. போடா நீயும் உன் சிப்ஸும். ஏ மையே, என்ன பங்கு? என்னையா வீட்டுல குளிக்காம இங்க வந்து குளிச்சுட்டு இருக்க? எங்க பங்கு விடிஞ்சுமே விளக்கு மரம் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடா. அப்புறம் எங்கிட்டு குளிக்கிறது? நீ வீட்டுல குளிச்சுட்டாலும். ஏய் போய் தீபா சேர்த்து வாங்கிடா. சரிண்ணே. ஃபில்டர் வாங்கிடா. உம்மண்டு இருக்கு. எப்படி? ஏய் ஏயா ஒண்ணுக்கு இருக்கிற? தண்ணி பத்தல பங்கு. தண்ணி பத்தலையா? பங்கு சேர்த்து கொடு. அங்க பாரு. ஏய் மாப்பிள்ள, ஏடா வந்ததுல இருந்து பேயறிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்க. வேற ஒண்ணும் இல்ல பங்காளி, அவரு செல்லக்குடி பாக்கல, அதான் டல்லா உட்காந்துருக்காரு. அப்படியாடா? ஒரே விட்டுதான் மாமா, கையை துண்டா ஓடியா ரத்தம். மாப்பிள்ள டேய், வீரத்தை வெட்டணும்ல, கை மட்டும் தான் தனியா போச்சு. அவங்க பெரியமாமே ஒருத்தர் இருக்கானா வெள்ளைய தேவைன்னு திருச்சியில, அவன் வெட்டினா சும்மா தலையே துண்டா போய் விழுமா. மாப்பிள்ள முத சம்பவத்தை பார்த்துருக்காப்புல, அதான் ரத்தத்தை பார்த்து பயந்துட்டாப்புல. மாப்பிள்ள பச்சை தான் ரத்தத்தை பார்த்து பயப்படா. நீ ஆம்பளை சிங்கம்டா, எடுத்துறா. டேய் அர்றானா? ஏய் மாப்பிள்ள, இந்த மாமா குடிக்கிற மாதிரி இப்படி குடிக்கணும் மாப்பிள்ள. குடியா அமிர்தா அமிர்தா குடிச்சிரு. சின்ன அந்த பாயிட்ட கூடாப்பா. ஏய் கூல் குர்ரா பாரா. ஏய் கூல் குர்ரா. ஏற்கனவே அவன் தொல்லை தாங்க முடியல, இதுல ஓன் தொல்லையாடா. குரியா குரியா குரியா. தொல்லைன்னு சொல்லிவிட்டா அப்புறம் என்னடா? லவ் பண்றவன் அந்த பிள்ளை விட முன்னாடி லவ் பண்ணணும் இல்லையா? அந்த பிள்ளை படிக்கிற காலேஜ் முன்னாடி லவ் பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த பிள்ளை கண்ணல்ல படுற மாதிரி தெரியணும்டா. 3 வருஷமா ஒளிஞ்சு தெரிஞ்சா எப்படி? வீட்டுக்கு முன்னாடி காலேஜ் முன்னாடி நின்று பார்த்தா ஊருக்கு தெரிஞ்சுக்கோங்க மாமா. ஊருக்கு தெரியாம பாக்கணும்ல. ஊருக்கு மட்டுமா தெரியாம பாக்குற? அந்த பிள்ளைக்கால தெரியாம பாக்குற நீங்க? அதெல்லாம் நிக்கிறது பாக்குறது எல்லாமே என் செல்ல வீட்டுக்கு தெரியும் மாமா. அந்த பிள்ளை தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேது, அப்புறம் எப்படி தெரியும்? அதான் மாமா காதல். இந்த காதல்ன்ற உலகத்துல நான் எங்க இருக்கேன், என்ன செஞ்சுக்கிறேன் வரைக்கும் அவளுக்கு தெரியும் மாமா. ஓ உலகத்துல இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரும்னு கரெக்டா சொல்லிட்டேன்டா. நான் ஒத்துக்கிறேன், உலகம் உண்மைண்டா இல்லையேண்டா. ஓ உலகம் பொய்யான உலகம் ஒத்துக்கிட்டு இன்னையோட அந்த பிள்ளைய பாக்குற சொல்லி விட்டு போறணும் சரியா? சரி மாமா. மஞ்சள் நிறத்தழகி, குங்கும பொட்டழகி, கள்ளம் பேசா சிரிப்பழகி, நடமாடும் பேரழகி, மஞ்சள் உடை தெரித்த தேவதையாய், 2 சக்கர வாகனத்தில்
அழகாய் வருகிறாள். என் மனசுக்குள் குடியிருக்கும் சொந்தக்காரி. ஏண்டா இதெல்லாம் ஒரு விஷயம்னா அழுதுக்கு இருக்க நீயே. இல்லக்கா, மாமா ரொம்ப கிண்டல் பண்ணிருச்சுக்கா. என் காதல் பொய் இல்லக்கா. அவ இல்லன்னா செத்துருவேன். அதானே கேட்டு கேட்டு அதெல்லாம் புடிச்சு போச்சு. வேற ஏதாவது புதுசா சொல்லியா? வாய மூடியா. அறிவு இருக்கா? என் தம்பி ஆசைப்பட்டிருக்கான், சேர்த்து வைக்காம கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன? நாளைக்கு அந்த பிள்ளை உன்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? நாளைக்கு அக்கா வர்றேன், அந்த பிள்ளை கிட்ட பேசுறேன். நாளைக்கு அவ உன் கூட பேசுறா. எனக்கு இப்படி ஒரு அக்கா இருந்திருந்தா நானும் நல்ல பொண்டாட்டி கட்டியிருப்பேனே. அந்த புள்ள வந்துருச்சுக்கா. எங்கடா வர நாத்தனா? பாடி பால் தச்சாச்சு. என்ன நாத்தனாரே, எப்படி இருக்க? நாத்தனாரா? தங்கம் உன்னை கட்டிக்கிட்டா. தங்க அக்கா, நான் நாத்தனார் தானே. தங்கம் தானே கட்டிக்கணும். அப்ப அவரே வர சொல்லுங்க. இம்புடுத்தானே ஆத்தா? இந்த வர சொல்றதா? என் நாத்தனாருக்கு புருஷன் கூட தான் பேச பிடிக்கும் போல. போடா தம்பி, போய் பேசிட்டு வா. போடா தம்பி, பொம்பளை பிள்ளை மாதிரி ஏன் வெக்கப்பட்டு இருக்க? போடா. மாப்பிள சீக்கிரமா பேசிட்டு வாயா. ஆமா வந்து பிள்ளைகள இவளை தொல்லை ஒரு தாங்க மேல. போ மாப்பிள. போயா கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, அப்ப எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளு. பொண்ணு கேளுவா? என்ன பயமா இருக்கா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இருந்தாலும் சரி, அப்ப நான் உங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளை கேக்குறேன். நாங்க துணை இருப்போண்டா, சீக்கிரம் இவள உனக்கு சேர்த்து வைப்போண்டா. ஏ செல்ல குட்டி பத்த வச்சா வெக்கப்பட்டு சொக்க வச்சா சுத்தி சுத்தி வரேனா சும்மா நிக்காம. வெள்ள கட்டி கொட்டு வச்சா தொட்டு தொட்டு இக்கு வச்சா புத்தி கட்டு போறேனா புள்ளி வைக்காம. சாஞ்ச கொள்ளி வைக்காம நொடியில திரிய தூண்டி எரிச்சு புட்டாடா. புதையல போல தோண்டி எடுத்து புட்டாடா. அவளது பார்வை மனச தகரடப்பாவா. உருட்டுது பாரு உசிர கிழிஞ்ச ஜிப்பாவா. செல்ல குட்டி பத்த வச்சா வெக்கப்பட்டு சொக்க வச்சா சுத்தி சுத்தி வரேனா சும்மா நிக்காம.
சிரிக்கிற பால கொதிக்கிற ஆனா பக்கம் வந்தா என்னத்துக்கு மழுப்புற நேக்கா இழுக்கிற நெஞ்ச உழுக்கிற ஆனா சொந்த பந்தம் சுத்தி நின்னா வழுக்கிற குளத்துல முங்காம குளிக்க முடியாத இருப்பது திங்காம பசியில வெம்பாத நில புரியாம நீயும் நெருங்கிற ஏண்டி அழகுல ஆழம் பார்த்து எரிகிற தூண்டி ஆம்பளை உனக்கு ஆசை இருப்பதை காட்டு பொம்பளை கழுத்து மூளை முடிச்சத போட்டு செல்ல குட்டி பத்த வச்சா வெக்கப்பட்டு சொக்க வச்சா சுத்தி சுத்தி வரேன் நான் சும்மா நிக்காம வெள்ள கட்டி கொட்டு வச்சா தொட்டு தொட்டு இக்கு வச்சா புத்தி கட்டு போறேன் நான் புள்ளி வைக்காம சாஞ்ச கொள்ளி வைக்காம ஓரோ ஒதுங்கல ஓட விரும்பல ஆசை நெஞ்சுக்குள்ள என்ன செய்ய விளங்கல நேரம் நெருங்கல சேல கசங்கல தாலி செய்ய சொல்லு நான் தண்ணி இறங்கல இருவர் ஒன்னாக இருக்கணும் மண் மேல நரமுடி வந்தாலும் கலக்கணும் அன்பால இது நடந்தாலும் நாம தலைமுறை தாண்டி இணைஞ்சிட கேட்போம் அந்த கடவுளை வேண்டி தங்கச்சி உனக்கு வரவா துணை இருப்போமா மாப்பிள்ளை இவன முறையா சேர்த்து வைப்போமா செல்ல குட்டி பத்த வச்சா வைக்கப்பட்டு சொக்க வச்சா சுத்தி சுத்தி வரேன் நான் சும்மா நிக்காம வெள்ள கட்டி கொட்டு வச்சா தொட்டு தொட்டு இக்கு வச்சா புத்தி கட்டு போறேன் நான் புள்ளி வைக்காம சாஞ்ச கொள்ளி வைக்காம நொடியில தெரிய தூண்டி எரிச்சு புட்டாடா புதையல போல தோண்டி எடுத்து புட்டாடா மாப்பிள்ளை உனக்கு நாங்க துணை இருப்போண்டா சீக்கிரம் இவள உனக்கு சேர்த்து வைப்போண்டா மாப்பிள்ளை உனக்கு நாங்க துணை இருப்போண்டா சீக்கிரம் இவள உனக்கு சேர்த்து வைப்போண்டா வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி குனிஞ்சால நிம்மறவே இல்லை கடைசி வரைக்கும் பயம் தம்பி உன் மேல இருக்க பயம் இருக்காதா பின்ன தம்பியை நிமிந்து பாக்குறதுக்கு தைரியம் இருக்கு சொல்றது சரிதானே தம்பி பயமா பயம் இல்லைண்ண மரியாதை நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பாசம் ஐயா கிட்ட கேட்டா ஐயா என்ன சொல்ல போறாரோ புலம்பாம வாடி அண்ணே கருவாய் வந்திருக்காப்லண்ணே என்ன கருவாயா என்ன பிரச்சனை கல்யாண செலவுக்கு காசு பணம் ஏதும் பத்தலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா கல்யாண தேதி வரைக்கும் முடிவு பண்ணிட்டோம் இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்றாங்க ஒரு பரிகாரம் செஞ்சா சரியா போகும்னு சொல்றாங்க என்னவா நம்ம கருப்புசாமி கோயில்ல நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனா எல்லாம் சரியாயிரும் சொல்றாரு ஜோசியரு பத்திரிக்கை அடிச்சிட்டியா இல்லைங்கய்யா என் பேரை போட்டு அடி வணக்கம் 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 வணக்கம்ப்பா வீரத்தேவா ஏப்பா ஊருக்குள்ள எல்லா ஏழைப்பாளையருக்கும் சாதி வித்தியாசம் பார்க்காம நல்லது பண்ற அது நல்ல விஷயம் தான் கோயிலு குளத்துக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல எல்லாரும் இப்படி விட்டா எப்படி நீங்க பாக்குற அதே வரமுறைய இவங்க பாத்திருந்தா நீங்க இப்படி வெள்ளையும் சொல்லியுமா பவுசா நிக்க முடியுமா ஏன்பா காடுகரை கழனி எல்லாம் வேலை செய்யறதுக்கு இவங்க வரலாம் ஆனா கோயில் குளத்துக்கு மட்டும் இவங்க வரக்கூடாதா ஒன்னு தெரிஞ்சுக்குங்க சாமிங்கிறது எல்லாரும் கும்பிடுறதுக்கு தான் கோயிலுங்கிறது எல்லாரும் வர்றதுக்கு தான்
இதுல ஏன் ஜாதி பாக்குறீங்க நீங்க? பேசுறதுக்கு வக்கனையாத்தான் இருக்கேன். அதுக்காக சாதி கட்டுப்பாட்டை மீற முடியுமா? சரிப்பா சரிப்பா வரட்டுமா? கருவாயா நான் கிளம்புறேன். பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்க. வணக்கம்பா. வணக்கம். என்ன செல்லுக்குட்டி, என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க? என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னதானே தெரியும். என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களே. நீங்க எங்க பசும் பொண்ண உங்க பையனுக்கு கேட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஆனா சின்ன புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறா. படிக்கட்டுமே, தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. மாப்பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க. நாங்களும் பாக்குறோம். நானே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரிப்பா, படிச்சு முடிக்கட்டும். பெரியவனுக்கு இல்லைன்னா சின்னவனுக்கு கட்டிக்கிறேன். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே அத்தை. எங்க அண்ணன் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அத்தை சின்ன மாமா கட்டி வச்சிடலான்னு சொன்னதும் எனக்கு வந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, மிஸ் பண்ணிட்டேன். எங்க பெரிய மாமாவோட சின்ன மாமா எவ்வளவு செம்ம அழகு தெரியுமா? ஏய், என்னாச்சு? ஏன்பா ஏன் அழுகுற? ஏய், என்னாச்சு? என்னை விட்டு போயிருவியா? நீ இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. சத்துருவ செல்லக்குட்டி. ஏய், லூசாடா நீ. நீ இல்லாம நான் மட்டும் எப்படிடா இருப்பேன்? உன் கூடவே வந்துட மாட்டேன். சும்மா விளையாட்டு கொண்ட வெறுப்பேத்துறது தான்டா சொன்னேன். அதுக்கு போய் என்னடான்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லு செல்லக்குட்டி. இப்படி திடீர்னு சொன்னா இல்ல, இன்னைக்கு வேணான்னு சொல்றவங்க அண்ணன் நாளைக்கு மனசு மாதிரி உன் சின்ன மாமா உன்னை கட்டி வச்சுட்டா உன்னை நல்லா பார்த்து பஞ்சல குட்டி. என்னை நம்புப்பா. ஆமாமா நடந்துக்கிட்டு சீக்கிரம் வாடி. எருமை மாடு கூட குளிக்கிறேன்னா ஆமா வாடி. மாமா வர காப்பாத்துறேன். இந்த வருஷம் சோத்துக்கு அரிசிலாம் போறேன். நெல்லத்தான் காப்பாத்த போறியா? எங்க அப்படி இல்லையா? எங்க கிளம்பிட்டீங்க? ஊர்ல பெரிய பஞ்சாயத்தான். என் மாமன் ஒருத்தன் அடிச்சுட்டியா, அதான் போய்க்கிருக்கேன். நீ போற வேகத்தை பார்த்தா குறைஞ்சு ஒரு 10 பேர் அடி வாங்க வர மாட்டோம் போலயே. நம்ம எல்லாம் அடிச்சிருவாங்களா? அடிச்சா குண்டில குச்சிர மாட்டான். வாளா வா, நேரமாச்சு. மாமனை காப்பாத்த போடா, வாங்குற செய்முறையை காப்பாத்த போய்க்கிறீங்க. நல்லா வீசுறோம். அப்பா கடுக்குது. உள்ள என்னடி பண்ணிக்கிருக்க? டீ போட்டுக்கிருக்கேன். முதல்ல அவன் டீ போட்டு இருக்கட்டும். முதல்ல மாமனுக்கு தனி மோது வாடி. நல்ல குட்டி சத்தம் மாதிரி இருந்துக்கிட்டு மாமனா மாமே. என்ன சத்தம்? இவனுக்குலாம் தண்ணி குடுக்கறதே பெரிய வச்சுக்கிறேன். கேக்குறியா? ஏமாமா என்ன மாப்ள? எனக்கு ஒரு சந்தேகம். உடம்புல இம்புட்டேட இருக்கும்போது அது எப்படி மாமா கரெக்டா அங்க குத்துனாங்க? இங்க குத்துனாதான் கேஸ் இல்லாமையா? அதான் வரவே போறவங்கள அங்கே குத்துனாங்களா? உங்க சிரிப்பா இருக்கா? சரிங்கடா, சரிங்க. அதெல்லாம் சொல்லிடுறா. காந்துதுரா.
பண்ணிக்கலாம்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. 4 நாளா படபடப்பா இருக்கு தெரியுமா? ஏன் டென்ஷன் ஆகுற? எங்க சிங்கம் மாமா இருக்கு, எல்லாத்தையும் அது பார்த்துக்குவோம். அது சரி, உங்க அப்பா அம்மா ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் எங்க மாமா ஒத்துக்க வைக்கும். என்ன பாக்குற? என்னடா மாமா மாமான்றேன்னு பாக்குறியா? உனக்கு உங்க அண்ணன் எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு எங்க மாமா. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உசுரே கொடுக்கும் தெரியுமா? என்ன பங்காளி, மாப்பிள்ள அந்த பிள்ளைய கூட்டு வந்துட்டேன், நீ வாட்டுக்கு பேசாம இப்படி உட்காந்துருக்கியா பங்காளி? என்னையா பேச சொல்ற? ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு கட்டி வைமான்னு வந்து நின்னா, யாரோ ஒரு பிள்ளைய கூட்டு வருவான்னு பார்த்தா இவன் வீரத்தேவன் தங்கச்சியை கூட்டு வந்து நிக்கிறான். இந்த பிள்ளை ஒன்றும் இல்லாத விட்டு பிள்ளையோ கேட்க நாள் இல்லாத பிள்ளையோ இல்ல, உசுறு எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும். ஆமா மாமா, நீ எனக்கு எப்படி அந்த மாதிரி தான் எனக்கு பசு பண்ணும். நம்மளை நம்பிதான் மாமா வந்திருக்கு. மாப்பிள்ள இந்த வயசுல 2 பேருக்குமே அப்படித்தான் மாப்பிள்ள நினைப்பு இருக்கும். ஆனா இதால என்னென்ன நடக்கும் தெரியுமா? உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது, 2 ஊர் சம்பந்தப்பட்டது. எத்தனை தலை உருளும் தெரியுமா? இன்னைக்கு உன் கூட நிக்கிற காதல் நாளைக்கு உனக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் ஊருக்கோ ஒரு பிரச்சனை வந்தா காணாம போயிரும் மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஒரு பக்குவம் வேணும் மாப்பிள்ள. பசுமொன்னு கொஞ்சம் நில்லு. இல்ல, நான் போறேன். என்னால உனக்கு எதுக்கு பிரச்சனை? ஒரு நிமிஷம். மாமா கடைசி வரைக்கும் கூட இருக்கும் மாமா, நம்ப மாமா. எனக்கு ஒரு பிரச்சனை நீ நிக்க மாட்டியா? போதும் மாமா, கூப்பிடு மாமா, கூப்பிடு மாமா. தங்கச்சி என் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இது வரைக்கும் அதுவே நீ கேட்டதில்லை. இன்னைக்கு இவன் கூட இவ்வளவு தைரியமா நிக்கிற நீயே கடைசி வரைக்கும் நிப்பியா? நிப்பேன்னு. உங்க அன்னைங்க மட்டும் இல்லம்மா, உங்க ஊரே எடுத்தாலும் நாளைக்கு என் மாப்பிள்ளைக்கு உனக்கு கல்யாணம். ஏய் மையே, ரெடி பண்ணியா? சரி பங்க. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இம்புட்டு நேரம் வச்சு ஆளை காணமே. வருவாயடா. போன வாரம் எடுக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல.
ஏன் இப்படி நேரம்? மாலை வாங்கடா. டேய் அதெல்லாம் சொல்லியாச்சுப்பா. வாங்க வாங்க. வேமா வாங்க. வாடா மாப்ள. டேய் கூட்டு வாடா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்கப்பா. வணக்கம் சாமி. வாங்கப்பா வாங்கப்பா. மாலையா குடியா. சாமி தாலி. இந்தப்பா இந்தப்பா மாலை. ஏமா சேலை கட்டு வந்திருக்கலாம்ல? இல்லண்ணே, திடீர்னு சேலை கட்டினா வீட்டுல தான் நினைப்பாங்கல்ல, அதான். பங்காளி கல்யாணத்துக்கு சேலையா முக்கியம், தாலி தானே பங்காளி முக்கியம். தாலி எடுத்து கொடு. மாலையை மாத்திங்கப்பா. இந்தா பங்கு. மாலையை போடு மாப்ள. போறா. மாமா நீ எடுத்து கொடு மாமா. இனிமே எங்களுக்கு எல்லாம் நீதான் மாமா. நீ எடுத்து கொடு மாமா. என்ன பயமா இருக்கா? என் மாப்பிள்ள நல்லா பாத்துக்குவாமா. நான் இருக்கேன், என் மாப்பிள்ள இருக்கான், என் ஊர் இருக்கு. உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவோமா. அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா எங்க அண்ணங்களை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த அண்ணன் எடுத்து கொடுக்கறதாலேயோ அண்ணங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் அவுக்க முடியாது. மாப்பிள்ள கட்டுறாதாலியா? மாப்பிள்ள 3 முடிச்சியா? ஆசீர்வாதம். எந்திரமா எந்திரமா. என்ன மாப்பிள்ள நீ நல்லா இருக்கணும்பா. ஏய் போட்டோடியா வாயா, இங்கிட்டு வாயா வாயா. இங்கிட்டு வாங்க. எல்லாம் ஒண்ணா சேருங்க. இல்லங்க இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. ஓ சிங்கமா. ஆமா நீ பெரிய எலுமிச்சம்பழ கலரு. கேமரா இருந்து கையடியா. கையெடுக்கணுமா? சாரிப்பா. ஏமா ஏதோ முன்னாடி வச்சு எடுப்பாயில, அது என்னம்மா குல்பியா கோனேஷன் வாயில? அது குல்ஃபி இல்லண்ணே, செல்ஃபி. செல்ஃபியா? அதான் அந்த கழுத. தங்கச்சி பாத்து வாமா. அப்பல சீக்கிரம் சீக்கிரம் வாப்பா. என்ன நடந்துச்சு? ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். வீரத்தான் வரல, எவன் வேணா வரட்டும் பாத்துக்கலாம். எங்கடா என் தங்கச்சி? ஏய் எங்கடா என் தங்கச்சி? அந்த பணத்தை எடுத்துட்டு வாடா. அண்ணே போடா. ஏய்
தங்கபாண்டி. உங்க அப்பன் பேரு ராசு. என்னது? ராசுதேவர். உங்க அம்மா யாரா? போய் குடுறா. இந்தாங்க. வேணாம்னே. நாளை பின்ன வீரத்தேவன் தங்கச்சி வெறும் பைய மகளா வந்தான்னு இந்த ஊர்ல சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்குதான். மன்னிச்சிருன்னு. கூட பிறந்த உரிமைக்காக செய்யல, கடமைக்கு. தம்பி, உங்க பேர் என்ன? ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் சங்க அறுத்துருவேன். வாங்கடா. அக்கா, உன் மருமகளை நாளை போனா வெங்காயம் நறுக்க விட்டுறாத. அது பாட்டுக்கு கண்ணு கலங்கி கண்ணீர் வந்து அவங்க வந்து எண்ணெய கழுத்து எடுத்துட போறாங்க. ஆனந்த தேவதை நீ வரும் வேளையில் சந்தன குங்குமம் ஊர்வலம் கல்யாண சங்கீதம் கண்ணேடி சொல்லிட உண்டாகும் இன்பங்கள் ஏராளம். பொட்டோடும் பூவோடும் பெண்ணேடி மின்னிட என்னாலும் சொந்தங்கள் கை சேரும். மணமாலை சுடிட அன்பே ஆதாரம். மாவிலை தோரணம் வாசலில் ஆடிட பூமகள் தலை
தூர்வாருன்னா என்னன்னு தெரியுமா? என்ன மாமா எத்தனை வருஷம் இது தெரியாம இருக்கான்? பார்த்தாலே தெரியுது நிறைய தூர்வாரி இருக்க. முதல்ல விஷயத்துக்கு வா. இல்ல மாமா, அம்மா தூர்வாரத்துக்கு அமௌண்ட் வேணா கேள்விப்பட்டேன் மாமா, அதே கேட்கலான்னு வந்தேன் மாமா. வாஸ்தவம் தான். அமௌண்ட் ஒதுக்குனது வரைக்கும் தெரிஞ்ச உங்களுக்கு நான் தூர்வாரம் தெரியாம போச்சப்பா. அது வாரிட்டீங்களா? சத்தியமாப்பா, எல்லாமே எழுத்து மூலியமா இருக்கு. சரி வாசிப்பா. 5 ஜேசிபி, 5 டிராக்டர், ஒரு நாளைக்கு 80 கூலி ஆளு, அப்புறம் மாமா நானு, மொத்த செலவு 10,60,000 ரூபாய். கேட்டீங்களாப்பா? 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பஞ்சாயத்துல ஒதுக்கி இருக்கு. 60 ரூபாய் அண்ணனோட சொந்த கை காசு. பஞ்சாயத்துல எடுத்து வைங்க, அண்ணன் போகும்போது வாங்கிக்கிறேன். ஊரு நலனுக்காகவே உசுர கொடுத்து உழைக்கிறவன் ஏன்டா ஒச்சா தேவன். வரட்டுமா? அப்புறம் டீ காபி ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டோம். உனக்கு இல்லையா? அண்ணனுக்கு பஞ்சாயத்து காசுல வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். டீ வாங்கி கொடுக்க கூட வக்கு இல்ல. என்னன்னு பஞ்சாயத்து தலைவர் எனக்கு ஒரு ஊரவே மறைச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா? ஏன்ப்பா இவ்வளவு வளர்த்துருக்க? தங்கம், யாராவது பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்க. எவன் பாப்பியா? என் முன்னாடி நான் செய்யறேன். ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரை சுத்திட்டு தெரிஞ்ச உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டால, ஏதாவது வேலை வெட்டிக்கு போடா. அத்தை, செல்லக்குட்டிய திட்டாதீங்க அத்தை. வேலைக்கு போற வயசாயுது. சின்ன பையத்த நாம தான் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லணும். சின்ன பையனா? நான் உனக்கு சின்ன பையனா? ஆமா. அடி வீட்டுல யாரும் இல்லையா? வந்துட்டாங்க வேலை ஏத்தவங்க. எங்க மாமா வெங்க? மாமா வேலைக்கு போயிருக்காரு. நீ வந்த விஷயத்த சொல்லு. ஆளு மூஞ்சியும் பாரு, குரங்கு கண்ணாடி மாதிரி. வேர் இஸ் தி நியூ மாப்ளை? மாப்ள மொட்டை மாடியில இருக்கேன். ஓ ப்ரோ, வெயிட்டிங், ஐ கமிங். ஓகே. உனக்கு நான் சின்ன பையனா? ஆமா, சின்ன பையன் தான். சொல்லு, சின்ன பையனா? ஆமா, சின்ன பையன் தான். ஏய் மாமா, இல்லையா நீ? கீழ ஒரு சாம்பார் பையன் அந்த பிள்ளை தேடி வந்திருக்காயா? வாயா மாப்பிள, பகல்லையே வா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஒண்ணுமில்லம்மா, உங்க அண்ணன் விலையை தேவை உன்னை பாத்துட்டு சொன்னாப்ல. இந்த ஒரு நிமிஷமா. ஹலோ, இந்தாமா. அண்ணே, பசும்பொன் பேசுறேனே. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்கனே? நல்லா இருக்கம்மா. சரிண்ணே. பக்கத்துல மாப்பிள்ள இருக்காப்லையாம்மா? இந்த இருக்காருண்ணே, ஒரு நிமிஷம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க மாமா விளையாட்டு பேசுறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, பொண்ணு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், பத்திரமா பாத்துக்கங்க மாப்பிள்ள. சரி மாமா. நீ கட்டி இருக்கிற பசு பொண்ணு சாதாரண பிள்ளை இல்ல, எங்க வீட்டு குல விளக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அண்ணன் சீக்கிரமா வந்துருவேன். வரும்போது வீரத்தேவனையும் கூட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சரிம்மா, உடம்ப பாத்துக்க. நீயும் உடம்ப பாத்துக்கோனே. இந்தாங்க மாமா, வாங்க மாமா, சாப்பிட்டு போலாம். வரும்போதாம்மா சாப்பிட்டு வந்தேன். பார்த்து உடம்பு பாத்துக்க. சரிங்க மாமா. நாங்க போயிட்டு வரோமா? வரேங்கம்மா. போயிட்டு வாங்க. வரேன் மாப்ள. சரிம்மா, மாமா போயிட்டு சரிங்க வரேன். மாமா. யூ கண்டினியூ போயிட்டு வாங்க. ப்ரோ, கம்மியா? பெரிய வெள்ளக்காரனுக்கு பிறந்தவன் இங்கிலீஷ்லயே பேசிக்குவாரு. ஒரு ராசி வேணும். என்ன மாப்பிள்ள கண்டுக்காம போறீங்க?
புது பொண்டாட்டி வந்தோன்னா எங்கெல்லாம் மறந்துட்டீங்க. சரி சரி, நல்லாரு நல்லாரு. இல்லமாமா, உஸ்லம்பட்டி வரைக்கும் சின்ன வேலையா போறேன். அதான் போற வசதியில கவனிக்கல. செல்லக்குட்டி தான் சொல்லிச்சு அண்ணன் உட்காந்துருக்காருன்னு. உன் செல்லக்குட்டி அண்ணன் இருக்க முடியும் சொல்லிச்சோ? நாங்க இருக்க தெரியலையோ? சொல்லிச்சு மாமா. அப்படின்னா சேர்த்து சொல்ல. ஊமத்தூர் அண்ணன், சிங்க அண்ணன், மெய்ய அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிச்சு மாமா. சேர்த்து சொல்லிட்டேன் மாமா. சொல்லிட்டேன். உஸ்லம்பட்டி போறலாம் சேர்த்தேன். வருவது மாமனுக்கு சீனி செய் வாங்கிக்குவா. சரி மாமா, வாங்கிட்டு வரோம் மாமா. தின்னிப்பா இவ்வளவு திண்டதுல இருக்கு பாரு. சரி வரட்டா? சரி மாப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தங்கச்சிண்ணே தங்கச்சி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உட்காருப்பா. பசுமொன்ன நல்லா தான் பாத்துக்கிறான் போலனே அவன். அது ஒண்ணுமில்ல மெய்யே, ராமு சிவா கிட்ட மெய்ய சின்ன பையனோட சுத்தித்துறானே, அவன் எப்படி குடும்பம் நடத்துறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் சொன்னான் அவன் எப்படி வெளியேறி போய் சுத்துறானோ அதே மாதிரி அவன் பொண்டாட்டி வெளியேறி போய் சுத்துறா, அதனாலதான் அவன் குடும்பம் நடக்குன்னு இவன் சொன்னான். என்னையா ஊரே ஒண்ணு கூட உட்காந்துறீங்க? என்னைய வேற வர சொல்லிருக்கீங்க? தேர்தல் தானே வசூல் பண்ணி தர போறீங்களா என்ன? இல்ல வச்சாத்தவா, ஊருக்குள்ள 20 வருஷமா தலைவர் சொல்லிட்டான் தவிர ஒரு ஆணிய கூட புடுங்கல. இனிமே புதுசா புடுங்கிறதுக்கு ஒரு தலைவரை உருவாக்க போறோம். அது ஏன்டா இன்னொரு தலைவன்? நம்ம கழுவத்தை வந்தேன். ஏண்டா வெள்ளை வேட்டி கட்டினவெல்லாம் தலைவன். இங்க ஒரு புட்டில்பட்டி பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் சாகர வரைக்கும் நான் தான் தலைவன். எனக்கு அப்புறம் என் மகன் சிங்கம் இருக்கணும். இது எவன் வீட்டு சொத்தும் கிடையாது, இது ஊரு கூடி முடிவெடுத்தது. வர்ற தேர்தல்ல இவர் தான் நிப்பாரு, இவரை தான் அண்ணன் போஸ்ட் தான் தேர்ந்தெடுக்கணும். நீ என்னடா அண்ணன் போஸ்டா ஜெயிக்க வைக்கிறது? இத்தனை வருஷமா ஜெயிச்ச எனக்கு இந்த தேர்தல ஜெயிக்க தெரியாதா? தேர்தல பாத்துக்கலாம்டா. மாமா கோவப்படாத மாமா, ஊருக்குள்ள எதுக்கு பிரச்சனை? கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. ஊரை பகிச்சுக்கிட்டு நாம எப்படி மாமா ஜெயிக்க முடியும்? இந்த சின்ன பையலுக்கு பத்தி கூட வச்சதுக்குள்ள வரு. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத ஒத்த விட்டு நாய் எனக்கு புத்திமதி சொல்றியா?
கொன்றுவேன். ஏய் கேரள பாத்துக்கலாம்டா. அந்த ஆளை பத்தி தான் தெரியும்ல, மன்னிச்சரா. சின்ன புயலா இருந்தாலும் எவ்வளவு கருத்தா பேசுறான். அவனை போய் அடிச்சுட்டு போறான். நான் விட்டா புகையே வரமாட்டேங்குது. ஏய் தீப்பிடி விடுற. நோ தீப்பிட்டி. திஸ் இஸ் மேக்ஸ் பாக்ஸ். ஓகே என்ஜாய். நோ மேக்ஸ் பாக்ஸ். திஸ் இஸ் தீப்பட்டி. ஓகே ஏதோ ஒண்ணு. மாப்பிள உனக்கு சேர்த்துறா. அது ஃபாரின் சிகரெட். நாளைக்கு உள்ள வச்சிட்டேன். மாப்பிள மன்னிச்சியா? மன்னிச்சிட்டேன் மாமா. அப்ப நல்லவன்டா. என்ன பதவி ஆசை, கொஞ்சம் கோவப்பட்டு அவசரத்துல கை நீட்டிட்டான். தப்புதான் மாப்பிள, தப்புதான். மாமனை மன்னிச்சிரு. ஆமா என்ன மாமா? ஏன் மாமா மாமா என் அப்பா அடிச்சா என்ன பண்ணுவேன்? அது மாதிரிதான் மாமா. என்ன இந்த ஊருக்காரங்கிட்ட மாமா கொஞ்சம் பொறுமையா போக சொல்லுவோமா? நாம ஜெயிக்கணும்ல. நாம ஜெயிக்கிறோம். மாப்பிள என்னமா ஜெயிக்கிறோம். மன்னிச்சியா? மன்னிச்சுட்டோமா மாப்பிள? நீ மன்னிச்சிட்டாயா? ஏய் மனுஷாண்டா. ஏய் மனுஷாண்டா. மாப்பிள என்னைய மன்னிச்ச, நீ வீட்டுக்கு கிளம்பு. அந்த பிள்ளை காத்துக்கு கிளம்பு. அப்ப நீ கிளம்பியா? எல்லாம் கிளம்புவோம். எல்லாம் கிளம்புவோம். சரி. ஐயோ சரியா? வண்டி ஓட்டிடுவல? சிங்கம் மாப்பிள, சிங்கம். சிங்கம் சைடு சைடு மாமா. சரி. என்னடா மாப்பிள நீ ஓட்டியா நான் ஓட்டுமா மாமா? சரி சரி மாப்பிள. ரெண்டாவது தடவைடா. சொல்லுங்க என்னாச்சுங்க? சொல்லுங்க. வாயை திறந்து சொல்றீங்களா? அதாவது என்னங்க உங்களை தாங்க, என்னன்னு சொல்லுங்க. டேய் பாருடா, உங்க அப்பா உட்கார்ந்து இருக்கிறத நீயாவது உங்க அப்பா என்னன்னு கேளுடா. என்ன இளவு வீட்டுல உட்காந்த மாதிரி உட்காந்துருக்க? ஆமாடா இளவு வீடுதான். என்னையா உளர்ற? ஆமாடா நீ மாப்பிளன்னு சொல்லி தோல்ல தூக்கி வச்சு சுத்தி திரியே, அவன் இன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கும் பங்காளி. அப்புறம் ஏதோ அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத
ஒத்த விட்டு நாயின்னு சொன்னியாம பங்காளி 1000 தான் என் தங்கச்சி அவன் கூட்டிட்டு ஓடி இருந்தாலும் அவன் மங்காளி வீரத்தை வெற்ற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா? சட்டைய கலட்டுறா, சட்டைய கலட்டு, சட்டைய கலட்டுறா, சட்டைய கலட்டு. வேட்டிய கலட்டுறா, வேட்டிய கலட்டுறா, வேட்டிய கலட்டுறா. இப்படியே ஊருக்குள்ள போற ஏன் டவுசரோட வர்றேன்னு கேட்டா வீரத்தேவன் மச்சனை மந்தல வச்சு அடிச்சேன். அதனால வீரத்தேவன் தம்பிகளை என்ன அம்மனமா ஓட விட்டான்னு போய் சொல்றா. ஓடா ஓடு ஓடுறா ஓடா ஓடுறா. நீ எங்கடா போற? சிங்கன்றனே நில்லுடா. டேய் சண்டை வேண்டாம்டா. ஏலே சொல்றது கேளுடா. அம்மா சொல்றது கேளுடா. டேய் சண்டை வேண்டாம்டா, சொல்றது கேளு. ஏய் நில்லுடா. காலையில பேசிக்கலாம்டா, நில்லுடா. டேய் சிங்கா. ஏலே நில்லுடா சொல்றல. டேய் சிங்கா, டேய் வேண்டாம்டா, சொல்றது கேளுடா. டேய் அம்மா சொல்றது கேளுடா. காலையில பேசிக்கலாம்டா. டேய் வாடா. டேய் நில்லுடா. சொல்றத கேளுடா. டேய் நில்லுடா. சொல்றது கேளு மாப்ள. நில்லு மாப்ள. ஏய் நில்லு மாப்ள. எவ்வளவு கோவமா போயிட்ட? நில்லு மாப்ள. சொல்றேன். சிங்கா சொல்றது கேளு மாப்ள. நீ ரொம்ப கோவமா போற. சொல்லு மாப்ள. விடியோ. டேய் தங்கடோடா. டேய். ஏய் விடியா. விடியா. விடியானா? விடியா. சொல்ற கேளு. ஏய் மாப்ள. ஆள வச்சு மறறலாம் பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? நான் தான் சொன்னேன்ல. எங்க அப்பா ஒச்சாதன் தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிடுறானே. என்கிட்ட மண்டே ஆட்டிட்டு உன் மச்சனை சொல்லி எங்க அப்பா டவுசரோட ஓட்டுருக்க. என்ன பிரச்சனை? காலையில பேசிக்கிறோம். பழகன பழக்கத்துக்கு பழி வாங்கிட்டீங்களா? சூப்பர்ரா. மாப்பிள முன்னாடி ஓட விட்டு பின்னாடி குத்துறது பொண்டு எத்தனம், ஆம்பளத்தனம் இல்ல. பேசுற என்னடா மாமா எங்க அப்பா உச்சாத்தவனை ஓட விட்டையில. டேய் இன்னைக்கு தாண்டா வீரத்தை உனக்கு மாமன். அவனை மாமனாக்குனதே நான் தான், மறந்துட்டீல. பாத்துக்கலாம்டா, தேர்தல் முடியட்டும்டா. நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலாம்டா. நில்லு மாமா. காலைல பேசிக்கலாம். நான் ஒண்ணும் பண்ணல மாமா. கேட்க மாட்டியாடா நீ? ஏண்டி உங்க அண்ணன் என்ன சொல்ல சொன்னா? அவங்களுக்கு என்னடி வந்துச்சு? உங்களை பிள்ளை என்ன இருக்கா? அவங்க அண்ணன் மேல போய் எந்த பிள்ளை செய்ய? அவன் தான் குடியார போய் ஏதோ புலம்பிட்டு போறானா? நீ உள்ள போமா. நீ வா. முடிஞ்ச சரியா போக உள்ள வா. வாமாப்பா, கோச்சிட்டு போகுதுப்பா. சரி மாப்ள காலைல பேசிக்கலாம். உள்ள போய் வாங்கப்பா வாங்கப்பா. நானும் மச்சனத்துல அப்படித்தாப்பா பேசிக்கிடுவாங்க, அப்புறம் கூடிக்கிடுவாங்க காலையில. வாங்க வாங்க போலாம், போய் நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாம் கிளம்புங்க. வா வா. பண்ண தப்புக்கு நான் என்ன மாமா பண்ணுவேன்? உன் பேரை சொல்லி தானே மாப்பிள்ள பண்ணியிருக்காங்க. நான் மாமாவை பார்க்கணும். வேணா மாப்பிள்ள, நான் பார்க்கணும். இப்ப நீ வரையா இல்லையா?
நான் சொன்னா கேட்க மாட்டேன். போட்டுறாதியா? இங்கதான் இருப்பான். இவங்கள வண்டி நிக்குது. மாப்பிள்ள அந்த இருக்காங்க, வா. வா மாப்பிள்ள. மாமா மாமா உன் கூட கொஞ்சம் பேசணும் மாமா. டேய் அவனை போக சொல்றான். உன் கூட கொஞ்சம் பேசணும் மாமா. பேசணும்னு சொல்றேன்ல மாமா. புர்ரா கைய புர்ரா. யார் மாமா இவங்க புதுசா இருக்காங்க? கர்மாத்தூரியா? சொந்தக்கார பயலியா? வணக்கம்ப்பா. அப்பாட்ட சொல்லி போட்டுங்க. அக்கா மகன் அப்பா போட்டு போட்டுங்க. வணக்கம்ண்ணே. சரி மாப்பிள போட்டுருவாங்க போட்டுருவாங்க. சரிண்ணே சரிவா பழக்கிறாங்கண்ணே. சரி மாப்பிள வாங்க போட்டுருவாங்க வீட்டுல போய் கொடுறா. சரிண்ணே அண்ணன் கோட்டை படிச்சு டேய், இத்தனை வருஷமா ஜெயிச்சது பெருசு இல்ல. இந்த வருஷம் ஜெயிக்கணும். மான பிரச்சனை. வாழ்க!
என்னங்க என்ன சொல்றீங்க? ஏன் ரத்தமா இருந்தா அப்பனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சங்கடத்துல வந்து நிக்க மாட்டா. ஆமாடா, எனக்கு பிறந்த நீ ரத்தமா இருந்தா என்ன ட்ரவுஸோட ஓட விட்டா நிக்க அவன் கழுத்தாத்துட்டு வந்துப்படா. இன்னைக்கு என்னைய தேர்தல்ல தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தி ஒச்சாத்தேவன்ற பெரிய கெடுத்துட்டான்டா. இங்க பாரு, இவன் அவன் கழுத்தை அறுத்துட்டு வந்தாதான் ஒச்சாத்தேவன் உள்ள சிங்கம், இல்லனா விருந்தாளிக்கு பிறந்த அசிங்கம் தாண்டி ஊருக்குள்ள சொல்லுவேன். அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போறாருன்னு என்னடா அப்பாவை செஞ்சு அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டு போறாரு. நான் என்னடா பண்ண போறேன்? கழுத்தை அறுத்துட்டு வந்தாதான் ஒச்சாத்தேவன் உள்ள சிங்கம், இல்லனா விருந்தாளிக்கு பிறந்த அசிங்கம் தாண்டி ஊருக்குள்ள சொல்லுவேன். குடிக்க கூப்பிட்டாங்க கூட வர மாட்டேன்றியான், தனித்தனியாக போய் உட்காந்துக்கிறியான். இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறான். டேய் மாப்பிள, டேய் மாப்பிள, எம்பிட்டு நாளைக்கு தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? கவலைப்படாத மாப்பிள, இதுக்கெல்லாம் எவன் காரணமோ அவன் கழுத்து அறுப்பான். மாப்பிள, முதல்ல இந்த பீரை போடு, கூடிய சீக்கிரம் அவனுக்கு மாலையை போடுவான். புரியுதா? இப்படித்தானே தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்து.
நான் இல்லடா. என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட உன்னை அறுத்துருவேன். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையே அடிச்சிட்டியடா. அடிச்சு இழுத்துட்டு வாங்கடா இவங்க. அப்புறம் ஒச்சா தேவன இழுத்துட்டு வாங்கடா. பெரியவனே, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்தவனே அறுத்து போடுறா. உன் மகன் என் மச்சனு ஊருக்கு வெளியே வச்சு யாருக்கும் தெரியாம கழுத்தான். ஆனா நான் இந்த ஊரே பார்க்கும் போது உன் மகனோட கழுத்தை என்னென்ன செய்ய போற? கொன்னு கொலை அறுத்து இவன் வம்சமே இல்லாம கருவறைக்க போற. நீ அறுத்தேனா அப்ப ஏன் வலி? அப்ப நீயே அறுத்து போடுமா? நான் பசு பொண்ணுன்னு நான் எப்படி உன்னை அறுப்பேன்? அறுக்க மாட்டேன்னு. அறுக்க வேண்டியது என் அண்ணங்களையும் இந்த அப்பா வேணும். ஆமாப்பா, அன்னைக்கு என் வீட்டுக்காரு தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னாலும் ஒத்த வார்த்தைக்கு அடிச்ச அடி, பதவி, பவுசு பள்ளி கொடுத்துட்டேப்பா. அவருக்கு உனக்கு என்னென்ன பிரச்சனை? பொறுமை. அன்னைக்கு என் புருஷன் அவரு நீயும் மன்னிச்சிருந்தா நீங்க என் மேல வச்சது பாசம் இல்லைல்ல, வரட்டு கௌரவம். அதுக்கு முன்னாடி நான் தெரியல. மேல போன உசுறு என் செல்லக்குட்டி உசுரோட போட்டோன்னு ஏதாவது சொல்லி உன்னை நீயே வருத்தப்பட வச்சிடாதல்ல. உன் மாப்பிள்ளை பண்ண தப்பு. என்னைய கட்டினதும் உன் கூட பழகினதுனால. பிறக்கிறதும் பழகிறதும் எதுக்குன்னு? கூட பிறந்தது 5 அண்ணங்கல்ல, அவங்களெல்லாம் நம்பாம உன்னை நம்பி தானே வந்தேன். என் மாப்பிள்ள இருக்கியா, நான் இருக்கேன், என் ஊர் இருக்கு. உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவேன்னு சொன்னி என்ன இப்படி என்ன முண்டச்சி ஆக்கிட்டு என்ன. அண்ணன் எடுத்து கொடுத்த தாலி அந்த ஆண்டவனை வந்தாலும் அவுக்க முடியாது. மாப்பிள கட்டாதலி உண்மைதான? நீ அறுத்துறன. வந்துருவா, இதை கொண்டுருவா.
இந்த பாவி அறுத்து போட்டுருமா, வாழ்க்கையை கெடுத்தவள அறுத்து போட்டுருமா, நீ என்னை கொண்டுருமா, என்னை உயிரோட விட்டாருமா, அறுத்து போட்டுருமா, ஓ கையால என்னை அறுத்து போட்டுருமா. மறுபடியும் பண்ண தப்ப நானும் என்ன பண்ணணும்? அறுத்துருமா, என்னை அறுத்து நான் எடுத்து கொடுத்தா நானே அறுத்துட்டேனம்மா. இந்த பாவி அறுத்து போட்டுருமா, அறுத்து போடாம மன்னிச்சு விட்டுட்டு போறேம்மா. அந்த பாவி அறுத்து போட்டுருமா, வாழ்க்கையை கெடுத்துட்டேனம்மா. நானே என்னை அறுத்து போட்டு போயிருமா, என்னை அறுத்து போட்டு போவா. ஒரு புண்ணியோட உயிர் பிச்சை போயிருக்கா பாருங்க. இனிமே உனக்கு சாவே இல்லடா. உனக்கு உங்க அண்ணன் எப்படியோ அப்படிதான் எனக்கு என் மாமா. நமக்கு ஏதாவது உசுரே உங்களுக்கு தெரியுமா? ஊரக்காக்கும் சாமி எல்லாம் உன்னை கண்டா கையெடுக்கும். சீரழிச்ச அண்ணே என்ன சேர்ந்து நின்னு கொள்ளி வைக்கும். ஆனா நீயும் கொல்லாமத்தா என்ன தாண்டி போற மங்காத நெருப்பா. வேறறுத்த என்னோட உசிர நீயும் விட்டு போற தெய்வீக பொறப்பா. பாவி பய இப்ப நானும் பார்த்தேனே யமன அடைக்கவும் இயலாதம்மா உன்னோட கடன. வனமே ஒன்னால சின்னதாகும் தன்னால ஒன்ன போல ஒசந்த ஒண்ணு இல்ல மண்மேல. காலமும் கால தொட்டு கும்பிட வேணும் அம்மா. நித்தம் கண்ணீர கொட்டி கொட்டி பாவத்தை கழுவணும்மா. மன்னிப்பையே தண்டனையா தந்துட்டு போறயம்மா. மனு நீதிக்கெல்லாம் நீதி சொல்லி தெய்வத்தை மிஞ்சிட்டம்மா. நீ தெய்வத்தை மிஞ்சிட்டம்மா, அந்த தெய்வத்தை மிஞ்சிட்டம்மா.